ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்? சீசையில் வந்து வந்துட்டு இப்போ வந்து ஆட்டோ வந்து இறங்கியாச்சு. நான் பஸ்ஸில் வந்து இறங்கியாச்சு. இறங்கி நேரம் வந்து பார்த்திங்கன்னா தங்கரை போகிறோம். அங்கேயே நடக்கிற தூரம் தான் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நடந்து போகிறோம். மழை வேறு வந்து அங்கே போகிற நேரம் 2 நாளும் பயங்கரமான ஒரு மழை வேறு பெஞ்சிக்கிட்டு நாங்கள் நடந்தே இது பக்கத்தில் வந்துருக்கோம். அதனால எவ்வளோ சூப்பராக இருக்கும். மழை வேறு பெஞ்சிருக்கு. அப்படியே குழு 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 குழுன்னு இருக்கு. சரியான மழை. ஹைதராபாத்லேயே மழை பெய்யுது. அதனால் இப்போ சைடில் எல்லாம் குழு குழுன்னு பார்க்கறதுக்கே பிரமாதமாக இருக்கும். எங்கே பார்த்தாலும் 2 மணி நேரம் இருக்குது மழை மேலே ஏற. அந்தளவு பயங்கரமான ஒரு காடு. இன்றைக்கி ஃபுல்லாக இங்கே தான் கோயிலெலாம் சுற்றி பார்த்துட்டு ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு தான் இறங்கணும். ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் வந்து பார்க்க வேண்டிய இடம். எவ்வளோ சூப்பராக இருக்கும். பக்கத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து சாரதா பீடு பக்கத்தில் தான் வந்து தங்கிறதுனால ஃபஸ்ட் ஸ்டார்லேருந்து சரி நடந்து போகலாம் அப்படின்ட்டு நடந்து போய்கிட்டு இருக்கோம். 1 கிலோமீட்டர் நடக்கலாம். இவ்வளோ நேரம் பஸ்ஸில் வந்திருக்கோம் ராத்திரிலேருந்து. சரி நடந்து போகலாம் அப்படின்ட்டு நடந்து போகிறோம். ரொம்ப அருமையாக இருக்கும். காற்று சிறு சிறு வீடியோலாம் தொடர்ந்து பாருங்கள். எக்கச்சக்கம் வீடியோ போடுறேன். கஷ்டப்பட்டு எடுத்திருக்கேன். ஏன்னா ட்ராவல் சமயத்தில் நமக்கு லக்கேஜ் இருக்கும், டயர்டாக இருக்கும், மழை அதோடு நம்ம வீடியோ எடுத்து போடுறோன்னா எவ்வளோ ஆர்வமாக இருந்தால் வீடியோ போட முடியும். இந்த சின்ன வயசுக்காரங்க கூட வீடியோ போடுறதுக்கு டயர்டாக இருக்குமாங்க. வயசான காலத்தில் நான் வந்து வீடியோ போடுறேன். எவ்வளோ ஆர்வமாக இருந்தால் போடுறேன். அதனால் தயவுசெய்து எல்லாம் பார்த்து ஆதரவு கொடுங்க. நான் சின்ன வயசுக்காரங்க கூட சொல்லுவாங்க, ஐயோ டயர்டாக இருக்கே அப்படின்னு. வந்து காக்கா கத்துறது வித்தியாசமாக இருக்குது. அண்டங்காக்கான்னு நினைக்கிறேன். ஆமாம், இந்த காக்கா அவ்வளோ பஸ்ஸு. தொடர்ந்து போடுற எல்லா வீடியும் வந்தாச்சு. சாரதா பீடம் இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பக்கத்தில் வந்து கோயில் எதிர்க்க தான் வந்துருக்கு. பஸ் ஸ்டாப்லேருந்து பக்கத்து தங்குறதுக்கு உங்கள் கோயிலும் வந்து மாடியிலேருந்தே தெரியுது. எல்லாமே பக்கம்தான். வந்து இங்கே தான் வந்து தங்கியிருந்தோம். பாருங்கள், அங்கேருந்து வந்து பார்க்குறதுக்கு எதிர்க்க மலைகள் எல்லாமே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. இந்த பால்கனிலே தான் நிறைய வீடியோக்கள்லாம் வந்து உங்களுக்கு நான் போட்டேன். எல்லாமே வந்து பக்கத்தில் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. பாருங்க எவ்வளோ அழகாக இருக்காங்க. எங்கே பார்த்தாலும் ஃபாரஸ்ட் தான். அந்த நல்லமலை ஃபாரஸ்ட்டை பற்றி நம்ம சொல்லியே ஆகணும். இங்கே வந்து ஸ்லோத் பியர், புலிகள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கரடி, சிறுத்தை, கூட்டமாக எங்கே பார்த்தாலும் மான்கள். பார்க்குறதுக்கே எவ்வளோ பிரமாதமாக இருக்குது. இது வந்து கோயில். ஃபஸ்ட்டு 200 கொடுத்து ஆட்டோவில் போனோம். ஒரு ஆளுக்கு 200 3 பேரும் 600 கொடுத்து நாங்கள் போனோம். இங்கே என்ன அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா கணேஷ் கோயில். இந்த கோயிலுக்குள்ளே ஃபோட்டோ எடுக்கக்கூடாது. வெளியில் வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். உள்ளே வந்து அலோட் கூடாது. ஃபஸ்ட்டு அந்த கோயில் கூட்டிகிட்டு போனாங்க. ஒருத்தருக்கு 200 வசூல் பண்ணுறாங்க. 3 பேருக்கு 600 கொடுத்தோம். அதுக்கப்புறம் இன்னொரு வந்து பார்த்திங்கன்னா ஆகாயக்கங்கை, அப்புறம் இன்னொரு கோயில். எல்லா இடமே கூட்டமாக குரங்குகள் இருக்குது. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்குது. ஆனால் இங்கே வந்து எதுவும் தூக்கிட்டு போகிறது கிடையாது. நம்ம கையிலேருந்து பேக்கு இதெல்லாம் தூக்கிட்டு வந்து போகிறது கிடையாது. நல்லா தான் குரங்குகள்லாம் அது மட்டும் ஓரமாக இருக்குது. எதுவும் நம்மளெல்லாம் எந்த டிஸ்டர்பும் அது பண்ணலை. அதை கண்டிப்பாக நம்ம சொல்லியே ஆகணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபாரஸ்ட்டை பற்றி இப்படி ஒரு ஃபாரஸ்ட்டை பார்த்தே இருக்க மாட்டாங்க. இந்தியாவிலே ரொம்ப லார்ஜஸ்ட்டு, ரொம்ப பெருசு அப்படின்னா பார்த்தா மித்திரதான் மேலேருந்து கீழே இறங்கிறதுக்கே 3 மணி நேரம் அந்த ஆகுது. மேலே போக 3 மணி நேரம், கீழே இறங்கிறதுக்கு 3 மணி நேரம். அவ்வளோ வந்து நேரம் ஆகுது. நைட்டில் வந்து 12 மணிலேருந்து காலைல 6 மணி வரையும் அலௌடு கிடையாது இங்கே. அது நாங்கள் வந்த பஸ்ஸில் ராத்திரி 1:30 வந்ததுனால அப்படியே வந்து போட்டாங்க. அப்படியே அதுவும் ஒரு வகையாக நல்லது தான். ஏன்னா நல்லா தூங்கிட்டோம்.
அங்கே தூங்கிட்டு 6 மணிக்கு தான் வந்து எடுத்தாங்க. இப்போ பாருங்கள், இந்த படி ஏறி போகணும். இங்கே வந்து ஆகாய கங்கை சொல்லிட்டு படி ஏறி போகிறது உங்களுக்கு வந்து இங்கே வந்து நல்லா இருக்குது. படி ஏறி நம்ம மேலே போகிறோம். உங்களுக்கு வந்து சரி வீடியோ வேணும்னு கஷ்டப்பட்டு எடுக்கிறேன். இதான் ஆகாய கங்கை பாருங்கள். நல்ல சரஸ்வதி வச்சுருக்காங்க, நல்லா தண்ணி கொட்டுது. இங்கேயே நீங்கள் ஃபோட்டோ வீடியோ எடுத்துக்கலாம். பக்கத்தில் இன்னொன்று பெரிய அதையும் நீங்கள் பார்த்துட்டு கிளம்பிக்கலாம். இங்கேருந்து பார்க்கும்போது செமவாக இப்படி இருக்குது பாருங்கள். எப்பா பார்த்துக்கிட்டே இருக்கலாம், அவ்வளோ அருமை. ஆனால் மழை எங்கே பார்த்தாலும் மழை. ஹைதராபாத்தில் சீசைலலாம் மழை போட்டு நொறுக்குது. அதனால் கால் வச்சா நான் நிறைய இடத்துல வழுக்குது. அதனால் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக வரணும். பொதுவாக எல்லா காட்டிலுமே குப்பையுமா இருக்கும். இங்கே எங்கேயுமே ஒரு குப்பை பார்க்க முடியாது. பாதி காடு ஆந்திரா, பாதி தெலுங்கானா, 2 ஸ்டேட்டுமே இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா இங்கே குப்பையே உங்களால் பார்க்க முடியாது. ஒரு பிளாஸ்டிக்கே இங்கே தடை பண்ணியிருக்காங்க. இங்கே எங்கேயுமே வந்து பாட்டிலில் தண்ணி வந்து பாட்டிலில் தான் தராங்க. ஏன்னா நீங்கள் பிளாஸ்டிக்கை வீசிடக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. பாட்டிலில் திருப்பி கொடுத்தா 30 ரூபா இல்லை 60 ரூபான்ட்டு தண்ணி பாட்டில் கூட நீங்கள் பிளாஸ்டிக் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, பாட்டிலில் தான் தராங்க. எப்படி தண்ணி கொட்டுது பாருங்கள். அதனால தான் வந்து நான் இப்போ வீடியோலாம் எடுத்தேன். அப்போ தான் உங்களுக்கு யூஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். பார்க்குறதுக்கு எவ்வளோ அருமையாக இருக்குது. பார்த்துக்கிட்டே இருக்கலாம். பார்க்க வந்து கண்ணுக்கு அவ்வளோ குளிச்சுன்னு சொல்லுவாங்க. அப்படி வந்து அருமையான பயணம். கண்டிப்பாக வந்து அந்த கோயிலில் வந்து ஃபோட்டோ எடுக்க அனுமதி கிடையாது. அதனால் வெளியில் கோபுரத்துலேருந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம், வீடியோ எடுத்துக்கிட்டோம். அப்படி தான் வந்து நாங்கள் பார்த்தோம். இப்போ கோயில் வந்து நிறைய கோயில்கள் ஆட்டோவில் 200 கொடுத்து நாங்கள் போனோம். இப்போ கங்கா போயாச்சு, இங்கே போயாச்சு. அதுக்கப்புறம் அந்த கோயிலில் வந்து வாசலில் எடுத்த ஃபோட்டோவை மட்டும் நான் போடுறேன். ஏன்னா நான் வந்து அங்கே வந்து எடுக்க அனுமதி கிடையாது அப்படின்னால வாசல்லேருந்தே எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறாங்க, வீடியோ எடுத்து போகிறாங்க. எங்கே பார்த்தாலும் அடர்ந்த காடு, போட்டிங் எல்லாமே வந்து போகணும். எல்லாத்துக்குமே ஃபோட்டோ வீடியோலாம் நிறைய எடுத்திருக்கேன். மழை பெஞ்சுது, மலையில் கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கணுன்னு வந்து எடுத்திருக்கேன். மழை அப்படி ஒரு மழை, அந்த மலையில் கூட நான் வந்து எடுத்திருக்கேன். நல்லா கஷ்டப்பட்டு எடுத்தது பாருங்கள். மலையில் எங்கே வலிக்கிருக்குமோ பார்த்து ஒரு கையால் வந்து மொபைலை வச்சுருக்கேன். கீழே விழுந்துச்சுன்னா மொபைலும் உடஞ்சிரும், நானும் கீழே விழுந்துருவேன். இருந்தாலும் பரவாயில்லைன்னு எடுத்துருக்கேன். அதனால் கஷ்டப்பட்டு எடுத்தது கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். ஒவ்வொரு இடமா காட்டிட்டு இதுக்கு அடுத்து சிவன் ஒன்றுக்குன்னா சில இடங்களில் ஏகப்பட்ட குரங்கு இருக்குது. போகிற இடம் வர இடம் எல்லாமே எடுத்தாச்சு பாருங்கள். போகிற இடம் ஃபுல்லாகவே காடு தான். இங்கே ஸ்ரீசைலம் கோயிலுங்கிறது ரொம்ப சின்ன இடமா தான் இருக்குது. இப்போ திருப்பதிலாம் நிறைய இடங்கள் சுற்றி பார்க்க வச்சுருக்காங்க. ஆனால் இங்கே அப்படியெல்லாம் வந்து கிடையாது. கோயில் ஒரு குறிப்பிட்ட இடங்கள் தான் இருக்குது. கொஞ்சம் தள்ளி கோயில்கள் இருக்குது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் டைகர் ரிசர்வ்லாம் இருக்குது, எங்கேயோ இருக்குது, கீழே இருக்குது. எல்லாமே ஒவ்வொன்றும் இருக்குது. எல்லாத்துக்குமே அதே டேமுக்கு போகிறது கூட டேமில் தான் ஸ்ரீசைலம் டேம்னால் ரொம்ப ஃபேமஸ்ஸு. மழை காலத்துலாம் திறந்து விடுவாங்க. பஸ்ஸில் போகும்போது வரும்போது நான் நிறைய நம்ம எடுத்துக்கலாம், அவ்வளோதான். மற்றபடி ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபா 1500 கேட்குறாங்க. 30 கிலோ 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த ஸ்டேட் இப்போ வந்து இது மேலே ஆந்திரா ஆயிடுச்சு. கீழே போகணும்னா தெலுங்கானா போகணும், வேறு ஸ்டேட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பைசா கேட்குறாங்க. நிறைய இடத்துல குரங்குகள்லாம் இருக்குது. ஆனால் குரங்குகள் வந்து ரொம்ப சாஃப்டாக தான் இருக்குது. எந்த மதுரா பிருந்தாவன் மாதிரி பேக்கையோ மொபைல் பணம் இதெல்லாம் பிடிங்கிட்டு போகிற குரங்கே கிடையாது. ரொம்ப சாஃப்டாக அமைதியாக ஓரமாக தான் நின்றுக்கிட்டு இருக்குது. அதனால் நீங்கள் பயமே இல்லாமல் போயிடலாம். இப்போ பிருந்தாவன் மதுராலாம் மொபைலை பிடுங்குது, அதை பிடுங்கு இதை பிடுங்க, அதெல்லாம் ஒன்றுமே பிடுங்க. இதுக்கு அடுத்து பார்த்து வரிசையாக நம்ம கோயில் வந்து பார்க்கலாம். தொடர்ந்து வந்து வீடியோ வந்து பார்த்துக்கிட்டே இருங்க. எவ்வளோ அருமையான இயற்கை காட்சி, இதெல்லாம் பார்க்க முடியுமா? மழை வந்து எங்கே பார்த்தாலும் புலி. இந்த காட்டிலலாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளவு புலி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புலி, சிறுத்தை, அப்புறம் ஸ்லோத்பியர், நரி, எங்கே பார்த்தாலும் கூட்டமாக இருக்கும். அதனால தான் ராத்திரியில் அந்த லாந்தும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ராத்திரில் அனுமதி கிடையாதுன்னு சொல்கிறாங்க. 12 மணிலேருந்து அந்த 11 மணிக்கு கூட சில சமயம் போகும்போது புலியெலாம் வந்து கிராஸ் பண்ணி போயிருக்கா. அதனால தான் மிருகங்கள் வந்து இதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ராத்திரி 12 மணிலேருந்து அடைச்சிட்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் 12 மணிலேருந்து 6 மணி வரையும் அடைச்சிட்றாங்க. அனுமதி கிடையாது. 6 மணிக்கு மேலே தான் நீ காட்டுக்குள்ளேயே போகலாம். முடிஞ்ச பிறகு உங்களுக்கு எல்லாமே எடுத்திருக்கேன். தொடர்ந்து வந்து பாருங்கள். அங்கே ஒரு பெரிய சிலை வந்து வந்தது. இப்போ திரும்பி வரும்போது கூட வந்து நிறுத்தி வந்து எடுத்திருக்கேன். இப்படி நிறைய எடுத்துக்கிட்டே இருக்கலாம். தொடர்ந்து பாருங்கள்.
கூட்டமாக சாதாரண ஒரு குரங்கு, அப்புறம் இன்னொன்று வந்து சொல்லுவாங்க ஓரங்கொட்டை, அந்த மாதிரி கருப்பு கலரில் ஒரு குரங்கு, அது மனிதர் கூட நெருங்கி பழகும். அந்த குரங்கு வந்து நிறைய வந்து பார்த்தேன். இப்போ ஏகப்பட்ட வீடியோ கிட்டத்தட்ட 250 வீடியோ எடுத்தவங்களுக்கு அதை காணும், எங்கே போச்சுனே தெரியல. இப்போ வந்து ஒரு வீடியோ 2 வீடியோ கிடையாது, ஏகப்பட்ட வீடியோ எடுத்ததுனால எல்லாமே டோட்டலி கன்ஃபியூஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லலாம். எங்கே போனாலும் லிமிட்டாக எங்கே எடுக்கிறோம், அந்த இடத்த பார்த்தா எடுத்துக்க போகும்போது கூட அதுக்காக கொஞ்சம் தான் எடுத்தேன், நிறைய எடுக்கலை. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இருந்தாலும் சரி வீடியோ அப்படி இப்படின்னு பார்த்திங்கன்னா ஹைதராபாத் புறம் சுற்றியாச்சு, அப்புறம் ஸ்ரீசைலம் புறம் சுற்றியாச்சு. இப்போ 250 வீடியோ ஆயிடுச்சு, இன்னும் சார்மினார் அது இதுன்னு போகணும். அதனால தான் நம்ம வைஃபை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நான் டைம் வேறு இல்லை காலி பண்ணிவிட்டு அப்புறம் வந்து அடுத்த இடத்துக்கு போனால் தான் வந்து நல்லது, ஏன்னா வீடியோ கிளம்பிடும் அப்படின்ட்டு தான் போனேன். அப்படியே நிறைய வீடியோக்கள் வந்து நான் எடுக்கலை. ஏன்னா நம்ம வந்து ஒரு சாதாரண ஒரு மரத்துலேயே எடுக்கணும்னு ஆசைப்படுவோம். எவ்வளோ அருமையான ஒரு காட்சிகள், எடுத்துக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு வந்து தோணுது. அவ்வளோ தொடர்ந்து வீடியோ வந்து பாருங்கள். அடுத்த கோயிலுக்கும் இந்த கோயிலுக்கும் போகிறதுக்கே எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பாருங்கள். எங்கே பார்த்தாலும் காடுகளாக தான் இருக்குது. காடை வந்து அவங்க அழிக்கவே இல்லை, அப்படியே காடை வந்து வச்சுருக்காங்க பாருங்கள். காடுகளை ஃபுல்லாக அப்படியே வச்சுருக்காங்க. குப்பை குளம் கிடையாது, எதுவுமே கிடையாது. அவ்வளோ சுத்தமாக வந்து காடுகளை வந்து வச்சுருக்காங்க, நல்லா பராமரிக்கிறாங்க. சிவசைவத்தை கோயில் இருக்குது அப்படின்னா அவ்வளோதான். கோயிலை சுற்றி கொஞ்சம் தான் இருக்குது, மற்றபடி வேறு எதுவுமே சுற்றி பார்க்க உங்களுக்கு கிடையாது. டைகர் ரிசர்வ் வந்து இருக்குது, அதனால் அது வேறு இடத்துல இருக்குது. மற்றபடி உங்களுக்கு அளவுடைய கிடையாது, நீங்கள் எதுவுமே வந்து பண்ண முடியாது. இப்போ திருப்பதிக்கெலாம் போனால் நிறைய இடங்கள் சுற்றி பார்க்க இருக்குது, இங்கெல்லாம் அப்படி வந்து கிடையாது. எங்கே பார்த்தாலும் குப்பை கூட எதுவும் இல்லாமல் நீட்டாக அவ்வளோ சூப்பராக வந்து வச்சுருக்காங்க. பிளாஸ்டிக்லாம் அளவு பண்ண கிடையாது, ரொம்ப அருமையாக வந்து வச்சுருக்காங்க. ஊரை நல்ல ஒரு மெயின்டைன் பண்ணுறாங்க. பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப சூப்பராக வந்து இருக்குது. சுற்றி பார்க்கறதுக்கு கொஞ்சமான இடங்கள் தான் இருக்குது. இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிவன் கோயில் வந்து வந்துட்டோம். இந்த சிவன் கோயில் வந்து நான் இங்கேருந்து பார்க்க பிரமாதமாக இருக்குது. இப்போ பிரமாதமாக இங்கே மேலே போய் ஏறினோன்னே ரொம்ப அருமையாக இருக்குது. ஆனால் இங்கே ஃபுல்லாகவே மேலே வந்து சிவன் மாதிரி வந்து வச்சுருக்காங்க. அதில் என்னாச்சு அப்படின்னா மேலேருந்து பார்க்கறதுக்கு இந்த நந்தி ஒரு காலை வந்து மறைச்சிட்டு பார்த்தா நல்லா தெரியுதுன்னு சொன்னாங்க. எல்லோரும் பார்த்தாங்களே, நாமளும் பார்த்தோம். ஒருத்தர் பார்த்தாலே திரும்ப திரும்ப பார்ப்பாங்க, நானும் அப்படி தான் பார்த்தேன். ஆனால் அப்படிலாம் ஒன்றும் வந்து தெரியவே இல்லை. மேலே வந்து பார்த்திங்கன்னா மேலே படியில் ஏறினா பிரமாதமான ஒரு லொக்கேஷன்னா, அப்படி ஒரு சுற்றி வர அருமையான லொக்கேஷன் சொல்லலாம். அவ்வளோ சூப்பராக வந்து லொக்கேஷன் வந்து தெரிஞ்சுது. நீங்களே வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அது அங்கேயிருந்து பார்க்கும்போது அவ்வளோ அருமையாக வந்து தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் அங்கே நந்தி காதுகிட்டேருந்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரியுது. நானும் வந்து நம்ம ஊரில் வந்து பார்த்தோன்னா தெரியலை, சாதாரணமாக தான் தெரியுது, ஒன்றும் தெரியலன்னு சொன்னாங்க. இருந்தாலும் ஒருத்தர் பார்த்துட்டா விடுவாங்களா, எல்லோரும் பார்ப்பாங்களே, அந்த மாதிரி தான் எல்லாருமே பார்த்தாங்க. ஆனால் எதுவுமே அது தெரியலை. பெரிய வந்து லைட் வந்து போடுவாங்களே சிவன் மாதிரி வந்து நைட்டில் லைட்லாம் எரியும், பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பாருங்கள், நீங்கள் லொக்கேஷன்லாம் பிரமாதமாக இருக்குங்க பாருங்கள். இங்கேருந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. தொடர்ந்து வீடியோ பார்த்துக்கிட்டே இருங்க தெரியும். இந்த 3-4 கோயில் தான் வந்து காட்டினாங்க, அதுக்கப்புறம் எதுவும் வந்து காட்டலை. எப்படி இருக்கு பாருங்கள் லொக்கேஷன், அதுக்காகவே நான் தொடர்ந்து உங்களுக்கு வந்து எடுத்திருக்கேன் பாருங்கள். அருமையான லொக்கேஷன். பாருங்க, சுற்றி வர மலைகள், அதுவும் சிவன் மாதிரி கம்பி வச்சு என்ன அழகாக இருக்குது. மேலே ஏறி ஏறி படியில் ஏறி ஏறி இந்த நந்திக்கிட்ட 2 கையை வச்சு எல்லோரும் பார்க்குறாங்க. ஆனால் எதுவுமே தெரியலையேன்னு சொல்கிறாங்க. சில பேர் 2 கையை வச்சு தெரியுதுன்னு சொல்கிறாங்க. நானும் போய் பார்த்தேன், தெரியலை. மழை வந்து அதிகமாக பெஞ்சதுனால எங்கே பார்த்தாலும் புகை வேற சூழ்ந்துக்கிட்டு அப்படியே பார்க்கறதுக்கே ரம்மியமாக இருந்தது. பாருங்கள், எங்கே பார்த்தாலும் வந்து இந்த மாதிரி இடங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு தடவையாக நம்ம கண்டிப்பாக வந்து பார்க்கணும். பணம் வேணால் இன்றைக்கி வரும், வாழைக்கு போகும், ஆனால் இந்த மாதிரி இடங்கள்லாம் பார்க்க வந்து சான்ஸே வந்து கிடைக்காது. இப்போ வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாருங்கள் நீங்கள்.
நானும் கஷ்டப்பட்டு தான் ஏறினேன். 2 படி ஏறி இங்கே பாருங்கள் இப்படி கையை மறைச்சி வச்சு எல்லோரும் பார்க்குறாங்க. அதேமாதிரி நம்மளும் பார்ப்போம் பார்த்தேன். ஆனால் ஒன்றும் தெரியல, சாதாரணமாக தெரிஞ்சுது. அப்போ இறங்கிட்டேன். நான் எல்லோரும் பார்த்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளும் போய் பார்த்தாகணும். அப்படி தான் தெரியுதோ தெரியலோ வேறு விஷயம். எல்லோரும் ஏறினா நம்மளும் ஏறணும், அதுதான் அந்த விஷயம். அங்கே என்ன இருக்கோ இல்லையோ அது வேறு விஷயம். நம்ம ஊருக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் எதையாச்சும் தான் ஏறணும். அப்படி தான் நானும் ஏறினேன். ஆனால் எனக்கு எதுவும் தெரியல, சாதாரணமாகவே தெரியுது. லொக்கேஷன் பிரமாதமாக இருக்குது, அருமையான ஒரு கோயில். கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. அதே வந்து இப்போ வந்து இன்னும் எங்களுக்கு டைம் கிடையாது. பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருப்பாங்க. கண்டிப்பாக எல்லோரும் பார்க்க வேண்டிய கோவில். கண்டிப்பாக இந்த இடம்லாம் பாருங்கள். 200 ஒருத்தர் கொடுத்தாங்கன்னா நீங்கள் வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இந்த 4-5 கோயில் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. கோயில் வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், பிரமாதமான ஒரு கோயில். கண்டிப்பாக உங்களுக்கு சான்ஸ் கிடச்சா ஒரு தடவை ஸ்ரீசைலம் போங்க, கடவுளை வந்து பார்த்துட்டு வாங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறம் பார்த்தாச்சு. இன்னொரு இடத்துல நிறைய குறைந்த அந்த இடம் பார்த்தாச்சு. இப்படி எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொண்டு வந்து விட்டுட்டாரு. அப்புறம் நேரம் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நேராக போயிட்டு அதுக்கப்புறம் போட்டிங் போனோம். ஒரே நாளே எல்லாம் சுற்றி பார்த்துட்டோம். உங்களுக்கு வந்து இதுக்கு அடுத்த என்ன இதே 25 நிமிஷம் ஆச்சு. போட்டிங்கை வந்து தனித்தனியாக போடுறேன். ஏற்கனவே ட்ராவல்ஸ் ஒன்று தான் போட்டேன், உங்களுக்கு போட்டிங் ஒன்று போட்டேன். அப்புறம் ரிட்டர்ன் போகிறது இப்படி தனித்தனியாக வந்து போடுறேன். இதுக்கடுத்து முடிஞ்சு போச்சு, நாங்கள் கிளம்பியாச்சு. இதுக்கு அடுத்து வந்து போட்டிங் போனதே தனியாக ஒரு ஒவ்வொன்றா அரை மணி நேரம் வீடியோ எடுத்துருக்கேன். போட்டிங் அரை மணி நேரம், வந்தது அரை மணி நேரம், திரும்பி போகுது அரை மணி நேரம். அதனால் இதுக்கு அடுத்தது உங்களுக்கு போடுறேன், அதையும் வந்து மறக்காமல் வந்து பாருங்கள். தொடர்ந்து வந்து வீடியோவுக்கு ஆதரவு கொடுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் தொடர்ந்து போட முடியும். எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்துருக்கோம் அப்படி தெரியுமா? கண்டிப்பாக அந்த இங்கே பாருங்கள், ஜங்கிள் ரைடு அப்படின்னு போட்டிருப்பாங்க போர்டில். எங்கே பார்த்தாலும் டைகர் அவ்வளோ டைகர் இருக்கா இங்கே. அவ்வளோ சிறுத்தை, அவ்வளோ புலி கூட்டம் அவ்வளோ இருக்குது. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எனக்கு விலங்குகள் பார்க்கணும் ஆசையாக இருக்குது. இன்னொரு நாள் இருந்தால் எல்லாம் தள்ளி இருக்குது. இன்னொரு நாள் இருந்தால் கண்டிப்பாக அதெல்லாம் வந்து பார்க்க முடியும். உனக்கு எல்லாமே வந்து பார்க்க முடியும். எங்கே பார்த்தாலும் புலி கூட்டம், சிறுத்தை கூட்டம், இந்த இதே மாதிரி ஒரு அருமையான ஒரு காட்டை நான் பார்த்ததே கிடையாது. ஆனால் மலை மேலேருந்து கீழே இறங்குறது கிட்டத்தட்ட 3 மணி நேரம் இறங்கியிருக்கு. அதேமாதிரி காட்டுக்குள்ளே போகவும் கிட்டத்தட்ட 3 மணி நேரத்தில் வந்து போயிருக்கு. 3 மணி நேரம் வந்து காடு இறங்குது அப்படின்னா எவ்வளோ பெரிய காடு அப்பா! எங்கே பார்த்தாலும் அடர்த்தியாக ஒரே புலி, அப்புறம் கரடி, இது எல்லாமே இது வச்சுருக்காங்க. ரொம்ப அருமையான ஒரு இடம், சூப்பரான ஒரு இடம், ரொம்ப பிடிச்சிருந்தது. பிரமாதமான ஒரு இடம். கண்டிப்பாக உங்களுக்கு சார்ந்த பாருங்கள். இறங்குற இடமே வந்து பார்த்தீங்கன்னா வளைச்சி போகுது. அதை பார்த்தாலே சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ தலை சுற்றும், வாமிட் எடுக்கும். அப்படிப்பட்டவங்க எனக்கு கூட வந்து வாமிட்லாம் இதில் போகும்போது வந்து வாமிட் வரல. ஆனால் டல்லூசி போகும்போது பயங்கரமாக வாமிட்டு, மிட்டாயெல்லாம் வச்சுருந்தேன் ஆனால் எனக்கு இந்த தடவை தலையும் சுற்றலை, வாமிட்டும் வரல. அதனால் இதுக்கும் ஆரஞ்சு மிட்டாயெல்லாம் நிறைய வாங்கி வச்சுக்கோங்க. மலையில் வந்து திடீர்னு போக முடியாது. ஃபீவருக்கு, காய்ச்சலுக்கு, உங்களுக்கு ஃபீவருக்கு, சளிக்காக மாத்திரை மருந்தெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. எங்கே போனாலும் ஒரு டக்குன்னு ஒரு அவசரத்துக்கு போக முடியாது.
காய்ச்சல் சளி மாத்திரை மருந்து வாங்கி வச்சுக்கோங்க. அதுமாதிரி கண்டிப்பாக சாலெல்லாம் கொஞ்சம் வச்சுக்கோங்க. உங்களால் இந்த லேசான சொட்டரை வச்சுக்கோங்க. நான் சால் கொண்டு போயிருந்தேன். அந்த மாதிரி சால் போதும் அப்படின்னா 2-3 சாலை வச்சுருங்க. அதுவே போதும். நாங்களே ஃபேனை ரொம்ப குறைச்சி தான் வச்சுருந்தோம். ஏசி ரூம் தான் இருந்தாலும் ஃபேனே குறைச்சி தான் வச்சுருந்தோம். ஹைதராபாத்லேயே குறைச்சி தான் வச்சுருக்கோம். இப்படி உங்களுக்கு தேவையானதை கண்டிப்பாக மலைக்கு போகும்போது எடுத்துகிட்டு போங்க. மருந்து மாத்திரையெல்லாம் கையோடு எடுத்துகிட்டு போங்க. சால் எடுத்துகிட்டு போங்க. எங்கிட்ட சால் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தா லேசான ஒரு சொட்டர் எடுத்துகிட்டு போங்க. எப்பொழுதும் ரொம்ப பாதுகாப்போடு இருந்துக்கங்க. ஏன்னா பயங்கர இடத்துல எங்கே கால் வச்சாலும் வழுக்குது. ஏன்னா நம்ம உடம்பு ஆரோக்கியமாக தான் தொடர்ந்து எல்லா இடமையும் பார்க்க முடியும். ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. தொடர்ந்து போடுற எல்லா வீடியோவும் பாருங்கள். பார்த்து ஆதரவு கொடுங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இங்கே காடு இந்தியாவிலே ரொம்ப மிகப்பெரிய காடு அப்படின்னா உங்களுக்கு ஏன்னு தெரியும். நாகர்கோவில் டைகர் ரிசர்வ் அப்படின்னா எல்லாருக்குமே இது தெரியும். அந்தளவு ஃபேமஸ்னா நீங்கள் டைகரை நிறைய வச்சுருக்காங்க. உள்ளே போய் தங்கிக்கலாம். நிறைய வகையான வீடுகள் வச்சுருக்காங்க. டென்ட் ஹவுஸ், அந்த ஹவுஸ், நிறைய ட்ரீ ஹவுஸு, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டு. அந்த மாதிரி வீடுகள்லாம் தாங்கி நீங்கள் நைட்டில் டைகரில் போய் த்ரில்லிங்காக நீங்கள் பார்க்கலாம். சஃபாரி போகலாம். இன்னும் நிறைய பணம் வச்சுருக்காங்க. சஃபாரி நான் இப்போ தான் போயிட்டு வந்தேன் ராயந்தபூரில். ஆனால் நீங்கள் சஃபாரி போனால் நீங்கள் சஃபாரி போய்க்கலாம். ஜூ பார்க்கணுன்னா ஜூ பார்த்துக்கலாம். அப்புறம் நிறைய வீடுகள் இருக்குது. ட்ரீ ஹவுஸ் அது இது உங்களுக்கு தக்க நிறைய ஹவுஸ். அந்த வீடுகள்லாம் தங்கிக்கலாம். பணம் வந்தவங்களுக்கு ரொம்ப ஜாலி தான் சொல்லலாம். லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணலாம். நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். பணம் இருந்தால் மட்டும் போகாது. என்ஜாய் பண்ண வேண்டிய நேரத்தில் தான் என்ஜாய் பண்ண முடியும். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ பார்த்து ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம். இன்னும் நிறைய வீடியோ போடுவேன். அடுத்தது போட்டிங் வீடியோ போடுவேன். 2 சேனல் வச்சுருக்கனால மாறி மாறி போட்டிருக்கேன். இப்போ 2 சேனல் இருக்குது. அதனால் 2 சேனலையும் நீங்கள் வீடியோவுக்கு பார்த்து ஆதரவு கொடுப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.